الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்கினிய எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இது இஸ்லாமிய வரலாறு வகுப்பு. இந்த வகுப்பில் நாம் இன்ஷா அல்லாஹ் கண்ணியமிக்க தூதராகிய இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்து சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அன்பானவர்களே, நூஹ் என்கிற தூதருக்கு பிறகு பல ரசூல்மார்கள், தூதர்மார்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய இணை வைக்கும் அந்த கொள்கை அசத்திய கொள்கை என்பதை பகிரங்கமாக எடுத்து சொல்லி ஓரிரை கொள்கையின் பக்கம், சத்திய கொள்கையின் பக்கம் அழைத்தார்கள். இந்த பாதையில் பல இன்னல்கள், துன்பங்கள் வந்தன, அதை சந்தித்தார்கள். அத்தகைய தூதர்மார்கள் ஒருவதாம் உங்கள் இஸ்லாமுக்கு பிறகு வந்த ரசூல்மார்கள் ஒருவதாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவர்களும் இணை வைப்பாளர்களை எதிர்கொண்ட ஒரு மிகப்பெரிய தூதராவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பட்டம் தான் ஹலீலுல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய உச்ச தோழர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக ஹலீல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய உச்ச தோழர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அபுல் அம்பியா என்றும் சொல்வார்கள், அதாவது தூதர்மார்களின் தந்தை. ஏன் அப்படி சொல்வார்கள் என்று கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த மகன் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாம் மனைவிக்கு பிறந்த மகன், பிள்ளை. அவர்கள் மூத்த மகன் இஸ்மாயில். இஸ்மாயில் அவர்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் மனைவியிலிருந்து ஒரு மகன் பிறந்தார்கள். அவர்கள் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்துதான் கஅபத்துல்லாஹ் கட்டினார்கள். ஏற்கனவே இருந்த அடிப்படைகள் மீது புதிய கட்டடத்தை கட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இன்னொரு மகன் என்று சொல்லும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்திஸ் கட்டினார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த இரண்டு பிள்ளைகளில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் உடைய பிள்ளைகள் என்று பார்த்தால், அவருடைய ஒரு பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய பெயர் தான் இஸ்ராயில். ஆக அவர்களுடைய சந்ததியில் பல தூதர்மார்கள், பல ரசூல்மார்கள் வந்தார்கள். எதுவரை என்று சொன்னால் ஈசா என்கிற தூதர் வரை அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இளைய மகன். அவர்களுடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய பெயர் தான் இஸ்ராயில். இஸ்ராயிலுடைய சந்ததி தான் பனி இஸ்ராயில். அதில் ஏகப்பட்ட தூதர்மார்கள் வந்தார்கள். சரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்ன மூத்த மகன், அவர்களுடைய சந்ததியில் தான் தூதர்கள் உடனே வரவில்லை. அவர்களுடைய சந்ததியில் பல வருடங்கள் கழித்து இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வம்சத்தில் தான் வந்தார்கள். ஆக இத்தனை தூதர்மார்கள் இஸ்மாயில் மற்றும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் வந்த காரணத்தினால்தான் இந்த இருவருடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அபுல் அம்பியா, நபிமார்களுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் என்பவர் சிலைகளை உருவாக்கி அதை விற்பனை செய்பவர், சிலை விற்பனை செய்யக்கூடியவர். அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிறந்திருப்பார், எப்படிப்பட்ட ஒரு சூழலில் வளர்ந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஆரம்பத்தில் இருந்தே இணை வைப்பை விட்டு பாதுகாத்தான். இணை வைப்பை விட்டு பாதுகாத்தது மட்டுமல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கு தூதுத்துவ பொறுப்பை கொடுத்தான், தூதராக ஆக்கினான், ரசூலாக ஆக்கினான். அவர்கள் தன்னுடைய தந்தை, மக்கள், அவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்ய தொடங்கினார்கள். மக்கள் எப்படியாவது தன் கையால் நாம் உருவாக்கிய இந்த சிலைகள் நம்முடைய தெய்வங்கள் அல்ல, மாறாக படைத்த இறைவன் மேலே இருக்கிறான், அவன்தான் இறைவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல விதத்தில் அவர்கள் உபதேசம் செய்வார்கள். ஒருமுறை என்ன செய்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்? மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக
நட்சத்திரங்களை பார்த்து சொன்னார், இது என்னுடைய இறைவன். ஆனால் நட்சத்திரம் மறைந்து விடும் சொன்னார்கள். மறைந்து போகக்கூடியதெல்லாம் என்னுடைய இறைவன் ஆக முடியாது. அடுத்து சந்திரனை பார்த்து சொன்னார், இது என்னுடைய இறைவன். மக்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறார், வேண்டும் என்றே சொல்லவில்லை. அதாவது இறைவனாக நம்பிக்கை கொண்டு சொல்லவில்லை, மக்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சந்திரனை காண்பித்து சொன்னார்கள், இது என்னுடைய இறைவன். மறைந்ததும் சொன்னார்கள், இதுவும் என்னுடைய இறைவன் கிடையாது, மறைந்து விடுகிறதே. அடுத்து சூரியன், அதை பார்த்து சொன்னார்கள், இது பெரியது, இது என்னுடைய இறைவன். சூரியனும் போய்விடும் சொன்னார்கள், இதுவும் என்னுடைய இறைவன் அல்ல, மறையக்கூடியது, பலவீனமானது ஒரு விஷயம், அதன் மீது மிகைத்து விடுகிறது என்று சொன்னார். மிகைக்கப்படுவதெல்லாம் இறைவனாக முடியாது, மறையக்கூடியதெல்லாம் இறைவனாக முடியாது. நீங்கள் எதையெல்லாம் படைத்த இறைவனுக்கு இணை துணையாக ஆக்குகிறீர்களோ அத்தகைய எல்லா பொய்யான தெய்வங்களை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன். நான் படைத்த இறைவனுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று அவர்கள் மக்களை சிந்திக்க வைத்தார்கள். இதெல்லாம் படைப்பினங்கள், இதெல்லாம் வணங்காதீர்கள், இதை படைத்த இறைவன் இருக்கிறான், அவனை வணங்குங்கள் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க, மக்களுடைய சிந்தனைகளை தூண்ட இப்படி செய்தார்கள். அதே போல்தான் ஒரு முறை மக்கள் எல்லாம் திருவிழாக்காக வேண்டி ஊரை விட்டு வெளியே போயிருக்க இவர்களை அழைத்தார்கள். அவர்கள் போகவில்லை. எல்லோரும் போன பிறகு சிலைகள் வைக்கப்படும் அந்த இடத்துக்கு சென்றார்கள். சென்று கோடாரி எடுத்து எல்லா சிலைகளை உடைத்து விட்டார். உடைத்துவிட்டு பெரிய சிலை மாத்திரம் விட்டு விட்டார். மக்கள் எல்லோரும் திரும்பி வந்து பார்க்கிறார்கள், எல்லா சிலைகளும் உடைந்து கிடக்கிறது. யார் இப்படி செய்தது, யார் இப்படி செய்தது? அதில் சில பேர் சொன்னார்கள், இப்ராஹிம் என்று ஒரு இளைஞர் இருக்கிறாரே, அவர்தான் அடிக்கடி சிலைகளை வணங்கக்கூடாது, இது தெய்வம் அல்ல என்றெல்லாம் அடிக்கடி அவர்தான் சிலைகளை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார். இதை அவர்தான் செய்திருக்க வேண்டும். சரி, அழைத்து வாருங்கள் என்று அரசன் சொன்னதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்தார்கள். இப்ராஹிம், இப்ராஹிமே, நம்முடைய கடவுள்களை உடைத்தது நீதானா என்று கேட்க அவர்கள் மீண்டும் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நினைச்சார்கள். பெரிய சிலை மாத்திரம்தான் உடையாமல் இருக்கிறது, இந்த பெரிய சிலை தான் உடைத்திருக்கும் போல் தெரியும், அதிலும் போய் கேளுங்களே என்று சொல்ல மக்கள் என்ன சொல்லி இருப்பார்கள், அந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது எல்லா சிலையும் உடைந்து இருக்கிறது, பெரிய சிலை மாத்திரம்தான் உடையாமல் இருக்கிறது, அதுதான் உடைத்திருக்குமோ, போய் கேளுங்கள் என்று சொன்னார்கள். சிலை இடத்தில் எப்படி கேட்பது, சிலையால் எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்ராஹிமே என்று சொன்னதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பதில் சொல்ல முடியாத அந்த சிலை எதற்காக வணங்குகிறீர்கள்? உங்களுக்கே தெரிகிறது அந்த சிலையால் மற்ற சிலையை உடைத்திருக்க முடியாது, கேட்டால் பதில் வராது, அப்படிப்பட்ட ஒரு கல்லை எதற்காக வணங்குகிறீர்கள் என்று கேள்வி கேட்பதற்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை செய்தார்கள். இருந்தாலும் மக்கள் விளங்கிக் கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இந்த பாதையில் அவர்கள் பல சோதனைகளையும் சதித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரி, பொதுமக்களுக்கும் உபதேசம் செய்தார், சரியா, தன்னுடைய தந்தைக்கும் பிரத்யேகமாக உபதேசம் செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்வார்கள், யா பதி, என் அருமை தந்தையே, இன்னி قد جاءني من العلم ما لم يأتك فاتبعني أهدك صراطا سويا. உங்களுக்கு இறைவன் கொடுக்காத ஒரு நாலேஜ், ஒரு கல்வியை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறார். அந்த கல்வியை கொண்டு நான் உங்களுக்கு நேர்வழியை மாத்திரம் காட்டுகிறேன், நான் உங்களை வழிகெடுக்க மாட்டேன். உங்களுக்காக நான் நலம் நாடுகிறேன், நேர்வழியை மட்டுமே காட்டுவேன், என்னுடைய பேச்சை கேளுங்களே. இந்த ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பான், ஷைத்தானுடைய பேச்சை கேட்காதீர்கள், ஷைத்தானை வணங்காதீர்கள், படைத்த இறைவனை வணங்குங்கள் என்று உபதேசம் செய்தார்கள். என் அருமை தந்தையே, என் அருமை தந்தையே என்று அழகிய வார்த்தையை கொண்டவர்கள் பேசினார்கள். ஆனால் அவருடைய தந்தை ஆசர் கடுமையாக கோபப்பட்டு, என்னை விட்டுவிடு, சிலைகளை வணங்கக்கூடாது என்றெல்லாம் இனிமேல் நீ சொல்லக்கூடாது, மீண்டும் மீண்டும் இப்படி செய்து கொண்டிருந்தால் கல்லால் உன்னை அடிப்பேன், கல்லால் அடிப்பேன், போய்விடுங்கிறது என்று தந்தை கோபமாக பேசுகிறார். ஒரு பக்கம் தந்தைக்கு உபதேசம் செய்கிறார், அவரும் அந்த தந்தை என்ன செய்கிறார், அடித்து விடுவேன், போய்விடு என்று சொல்கிறார். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொதுமக்களுக்கு உபதேசம் செய்தார்கள், தந்தைக்கு பிரத்யேகமாக உபதேசம் செய்தார்கள். அரசனை கூட விடவில்லை, அரசன் முன்னால் நின்று எவ்வளவு துணிச்சல் பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணிச்சலை குறித்து ஒரு உதாரணத்தை நாம் சொன்னோம். இங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துணிச்சலை பாருங்கள். மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள், தந்தைக்கு உபதேசம் செய்தார்கள். இப்போது அரசன், அந்த அரசன் நான் சொல்வதை கேட்டு ஆத்திரமடைந்து ஏதாவது செய்து விடுவானோ அந்த பயம் எல்லாம் இல்லை. அரசன் முன்னால் நின்று உபதேசம் செய்தார்கள். நம்மை படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்ல, அல்லாஹ் யார் என்று அரசன் கேட்கிறான். அந்த அரசனுடைய பெயர் நம்ரூத் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் நன்கறிந்தவன். அந்த அரசன் சொல்கிறான், அல்லாஹ் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள்,
யுஹ்யி வ யுமீத். அல்லாஹ் யாருன்னு சொன்னால் அவன் தான் உயிரை தருகிறான், அவன் தான் மரணிக்கவும் செய்கிறான். உடனே அவன் என்ன செய்திருப்பான்? அந்த அரசன் 2 மனிதர்களை அழைத்து ஒருவனை பார்த்து நீ போ என்று சொல்ல இன்னொருத்தனை அழைத்து வெட்டியிருப்பான். வெட்டி விட்டு சொல்லியிருப்பான், நானும் உயிர் தப்பிக்க விடுகிறேன், ஒருவனை மரணிக்க செய்கிறேன். மடத்தனமான பேச்சுதான் இருந்தாலும் சரி, ஓகே, ஆர்குமெண்ட் செய்யாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள், இப்போது அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் விதத்தில் ஆரம்பத்தில் உயிர் தருகிறான், மரணிக்க செய்கிறான் என்று சொன்னதும் ஏதோ இப்படி ஒரு பித்தலாட்டம் காட்டுகிறான் அந்த அரசன். அடுத்து என்ன செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? இறைவன் யார் என்று சொன்னால் அவன் ஒவ்வொரு நாளும் சூரியனை கிழக்கே உதிக்க செய்கிறான், நீ மேற்கே சூரியனை உதிக்கவே பார்க்கலாம். இங்க ஏதாவது பித்தலாட்டம் காட்ட முடியுமா அந்த அரசனால்? அந்த காஃபிர் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டான். ஆக அரசன் என்ன, பொதுமக்கள் என்ன, அத்தனை மக்களுக்கும் தனித்தனியாக அவர்கள் உபதேசம் செய்தார்கள். ஒருமுறை இந்த சிலைகளை உடைத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆத்திரம் அடைந்த அந்த மக்கள், ஊர் அரசன் ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை உருவாக்கி, இப்ராஹிமை அதை தூக்கி எறியுங்கள், உங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்ல நெருப்பு உருவாக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதில் தூக்கி எறியப்பட்டார்கள். இங்குதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி வெளிப்படுகிறது. சில அறிப்புகளில் வருகிறது, அவர்கள் தூக்கி போடப்படும் அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் பாதுகாவலன், அவன் பாதுகாப்பான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பை பார்த்து சொல்கிறான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே என்னுடைய அடியான் இப்ராஹிமுக்காக நீ குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு இடமாகவும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு இடமாகவும் மாறிவிடு. ஆக நெருப்பு எரிக்கக்கூடிய ஒரு பொருள், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அது குளிர்ச்சி தரக்கூடிய இடமாக மாறிவிடுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் விழுந்தார்கள், ஆனால் ஒன்றும் ஆகவில்லை. இதை பார்த்த சில பேர் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், ஆனால் பலரும் நம்பிக்கை கொள்ளவில்லை. இப்படி ஊர் மக்கள், அரசன், தந்தை என்று எல்லோருக்கும் உபதேசம் செய்த ஒரு கட்டத்தில் இங்கு இந்த மக்கள் கேட்க மாட்டார்கள். சொல்ல போனால் அவர்கள் தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நம்மையே கொலை செய்யக்கூட துணிந்து விடுவார்கள் என்கிற ஒரு கட்டம் வரும்பொழுது அல்லாஹ்வுடைய அனுமதியால் அந்த ஊரை விட்டு அவர்கள் வெளியே சென்றார்கள், பலஸ்தீனுக்கு சென்றார்கள். பலஸ்தீனில் இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள், 2ஆம் மனைவிக்கு பிறந்த குழந்தை. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சோதிக்கிறான். தன்னுடைய மனைவி ஹாஜர், 2ஆம் மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கை குழந்தையாக இருக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சென்று மக்காவில் விட்டு வாருங்கள். மக்கா என்று சொன்னால் இப்போது உள்ள மக்கா அல்ல அது. அந்த நேரத்தில் மக்கா என்கிற அந்த பகுதி குடிப்பதற்கு தண்ணி இல்லாத, மக்கள் யாரும் வசிக்காத ஒரு பகுதி அது. அங்கு போய் விட்டு வர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய என்ன நோக்கம் இருந்தது, என்னென்ன ஹிக்மத், அல்லாஹ்வுடைய விஸ்டம் இருந்தது, ஞானம் இருந்தது, அல்லாஹ் நன்கறிந்தவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சோதிக்க வேண்டும். மனைவி மக்களை அதிகம் நேசிக்கிறாரா, அல்லாஹ்வை நேசிக்கிறாரா? அதே போல பள்ளிவாசல், முதல் பள்ளிவாசல் உடைய அடிப்படைகள் இருந்த அந்த இடத்தில் மீண்டும் பள்ளிவாசலை உருவாக்கி மக்களை வசிக்க செய்ய வேண்டும் என்று பல நோக்கங்கள் இருந்திருக்கலாம். அல்லாஹ் மக்கா என்கிற அந்த இடத்தில் போய் விட்டு வர சொன்னான். மறு பேச்சு பேசாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை உடனே நிறைவேற்றும் வண்ணம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய கை குழந்தை இஸ்மாயிலையும் அழைத்து சென்று அல்லாஹ் சொன்ன எக்ஸாக்டா அந்த இடத்தில் விட்டு புறப்பட்டார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இவர்கள் வந்து விட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு விட்டு ஆள் இல்லாத அந்த காட்டில். அப்போதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பால் கொடுத்து இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் ஏதாவது சாப்பிட்டால் தானே பால் உற்பத்தி ஆகும், பால் கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்திருக்கும். அந்த சமயத்தில் தான் ஒரு பக்கம் சஃபா என்கிற மலை, இன்னொரு பக்கம் மருவா என்கிற மலை. உதவிக்கு யாராவது கிடைப்பார்களா என்று துடித்த அந்த தாய் ஒரு முறை சஃபா மலையில் ஏறி பார்க்கிறார்கள், யாராவது இருக்கிறார்களா? யாரும் இல்லை. ஆனால் மனம் கேட்கவில்லை நிற்பதற்கு. இறங்கி மறுபடியும் ஓடி எப்படி மருவா மலையில் ஏறினார்கள், யாரும் தெரிகிறார்களா? யாரும் இல்லை. இருந்தாலும் மிக்க மனம் சொல்லவில்லை, தாயின் மனம். வேறு யாராவது கிடைப்பார்? மறுபடியும் சஃபா நோக்கி சென்றார்கள். அடுத்து மருவா என்று 7 முறை ஓடினார்கள். அதற்காக ஹஜ்ஜுடைய சமயத்தில், உம்ராவுடைய சமயத்தில் இப்படி சஃபா மருவா இடையில் 7 முறை ஹாஜிகள் அல்லது உம்ரா செய்யக்கூடியவர்கள் செல்வது அவசியம், வாஜிப். அப்போதுதான் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி, புகாரில் இந்த சம்பவம் எல்லாம் இருக்கிறது, அல்லாஹ் ஜம்சம் நீரூற்றை ஏற்படுத்தினான். தண்ணீர் வெளியே வந்தது. அந்த தண்ணீரை அவர்களும் குடித்தார்கள், மகனுக்கும் கொடுத்தார்கள். தண்ணீர் அப்படியே தேங்கி நிற்க ஆரம்பித்ததும்
பறவைகள் வரும். பறவைகள் அப்படியே சுற்றி வருவதை பார்த்த மக்கள் நினைச்சார்கள், அங்கு தண்ணி இருக்கிறது போல் தெரிகிறது என்று மக்கள் வந்து வசிக்க தொடங்கினார்கள். அப்படிதான் மக்கா என்கிற ஊர் உருவாகியது. மீண்டும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை மக்காவுக்கு செல்லும்படி கட்டளையிட்டான். அப்போது இஸ்மாயில் இஸ்லாம் ஓடி விளையாடக்கூடிய வயதை அடைந்திருக்கிறார். அப்போது அல்லாஹ் மீண்டும் நினைச்சுகிறான், இஸ்மாயிலை அல்லாவுக்காக அறுத்து பலியிடுங்கள் என்று கட்டளையிடுகிறான். கனவில் பார்க்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு தூதர் கனவு பார்ப்பதும் அந்த கனவும் இறைவனுடைய செய்தி, இறை செய்தி. ஆக அடிக்கடி தன்னுடைய மகனை அறுப்பதாக பார்க்கிறார். என்ன அர்த்தம்? அல்லாஹ் அறுக்கும்படி சொல்கிறான். ஆக தன்னுடைய ஓடி விளையாடக்கூடிய வயசு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்ன வயது இருந்திருக்கும்? ஒரு 5 வயது, 6 வயது, 7 வயது இருந்திருக்கும் இல்லையா, அதிகபட்சம். அந்த சிறுவன் இஸ்மாயில் இஸ்லாமை அழைத்து, இஸ்மாயில் இஸ்லாமுக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு தர்பியத் வளர்த்திருப்பார்கள், ஒரு தர்பியத்தை கொடுத்திருப்பார்கள், யோசிப்பார்கள். இப்ராஹிம் இஸ்லாம் அழைத்து அந்த மகனை பார்த்து சொல்கிறார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. என் மகனே, நான் உன்னை கனவில் அறுத்து பலியிடுவதாக பார்க்கிறேன், நீ யோசித்து சொல், என்ன செய்வது? அதற்கு அந்த மகன் பதில் சொல்கிறார்கள், யா அபதி ஃஅல் மா துஅமர். என் தந்தையே, உங்களுக்கு கட்டளையிடப்படுவதை நீங்கள் செய்து முடித்து விடுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவனாக காண்பீர்கள். ஓடி விளையாடக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் எப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசுகிறார்கள் என்று பாருங்கள். அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை புரிந்து கொண்டார். அல்லாஹ்வுடைய கட்டளையை அவசியம் செய்து முடிக்க வேண்டும், தாமதிக்க கூடாது என்பதையும் விளங்கிக் கொண்டவராக இருக்கிறார். மேலும் அல்லாஹ் நாடினால்தான் எதுவுமே நடக்கும் என்கிற அந்த கொள்கையும் இருக்கிறது. மேலும் பொறுமை அவசியம் என்பதையும் விளங்கிக் கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தர்பியத் பாருங்கள். அவரும் மினாவுக்கு அழைத்து சென்று மினாவுடைய அந்த பகுதியில் இஸ்மாயில் இஸ்லாமை படுக்க வைத்து அறுக்க போனார்கள். அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் இஸ்லாமை சொர்க்கத்தின் ஒரு ஆட்டை கொடுத்து அனுப்பி, இஸ்மாயில் அறுக்க வேண்டாம், அது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல, நீங்கள் அறுக்க முற்படுகிறீர்களா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் இந்த சோதனையில், ஏதோ இந்த ஆட்டை அறுத்து விடுங்கள் என்று அவர்கள் அறுத்தார்கள். அதுதான் பக்ரீத் கொண்டாடக்கூடிய அந்த நாள். அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக தான் இந்த பக்ரீத் என்கிற அந்த ஈதை, பெருநாளை அல்லாஹ் விதித்து விட்டான். அந்த சமயத்திலே குர்பானி கொடுப்பதை, அந்த தியாக திருநாளை, அந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் தன்னுடைய மனோ இச்சை தியாகம் செய்ய வேண்டும், மனைவி மக்களுடைய ஆசைகளை தியாகம் செய்ய வேண்டும், எப்போதும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் மேலோங்கி இருக்க வேண்டும் என்கிற அந்த தியாக வரலாறை நினைவு கூறும் விதமாக அல்லாஹ் அந்த பக்ரீதை கியாம நாள் வரை ஒரு பெருநாளாக, ஒரு வணக்கமாக ஆக்கிவிட்டான். மேலும் ஹஜ், உம்ரா உடைய வணக்கத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை சார்ந்த பல விஷயங்கள் தான் நாம் நினைவு கூறும் விதத்தினை செய்யும். இந்த சஃபா மர்வா நடுவில் ஓடுவது, அந்த ஜம்சம் கிணறு, அந்த குர்பானுடைய வணக்கம் எல்லாமே. சரி, மீண்டும் ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுக்கு சென்ற பிறகு மக்காவுக்கு திரும்பி வந்தார்கள். அப்போதுதான் இஸ்மாயில் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் இஸ்லாம் இருவரும் சேர்ந்து கஅபத்துல்லாவை கட்டி எழுப்பினார்கள். கஅபத்துல்லாவை கட்டி எழுப்பினார்கள். அவ்வாறு எழுப்பும் பொழுது துஆ செய்தார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அல்லாஹ் நம்முடைய அமலை ஏற்றுக்கொள்வாயாக, நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை செவியேற்பவனாகவும் நம்மை பார்க்க நம்முடைய எண்ணங்களை நன்கறிந்தவனாக இருக்கிறாய். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல துஆக்களை செய்தார்கள். இந்த மக்கா என்கிற நகரத்தை அபயம் அளிக்கும், சாந்தி தரக்கூடிய ஒரு அமைதி பூங்காவாக ஆக்கிவிடு, இங்கு உள்ள மக்களுக்காக கனி வகைகளை உணவாக ஆக்கு, உன்னுடைய சந்ததியை தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு என்று பல துஆக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். அப்படிப்பட்ட துஆக்களில் ஒரு துஆ தான் இந்த மக்காவில் உள்ள மக்களுக்கு மத்தியில் இருந்தே நபியே, யா அல்லாஹ் ஒரு நபியை நீ அனுப்புவாயாக இவர்களுக்கு மத்தியில் இருந்தே. அவர் உன்னுடைய வசனத்தை ஓதி காண்பித்து அவர்கள் கல்வியை கொடுத்து மக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேலையை செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தூதரை அனுப்புவாயாக என்று துஆ செய்தார்கள். அந்த துஆ, அந்த பிரார்த்தனையுடைய வெளிப்பாடுதான் அவருடைய மகன் இஸ்மாயில் இஸ்லாமுடைய சந்ததியில் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தது. அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு பல படிப்பினைகள் உண்டு. அல்லாஹ்வுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சில கட்டளைகளை கொண்டு சோதித்தான், அவர்கள் அந்த கட்டளைகளை நிறைவேற்றினார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூதராக இருந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய இந்த வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு பல படிப்பினைகள் உண்டு. நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பாடுபட வேண்டும், ஏகத்துவத்தின்பால் மக்களை அழைக்க வேண்டும். அவ்வாறு அழைத்தால் பல சோதனைகள் வரும். நம்முடைய சொந்தங்கள், நம்மை விரும்பக்கூடியவர்கள் நம்மை வெறுக்க தொடங்கி விடுவார்கள், அல்லது ஊரை விட்டு போக வேண்டிய தருணம் வரலாம், அல்லது உயிர் உடைய அச்சுறுத்தல்,
கொடுக்கப்படலாம், பல பிரச்சனைகள் வரலாம். அத்தனை பிரச்சனைகளையும் இந்த நபிமார்கள் தூதர்மார்கள் தன்னுடைய ஹயாத்தில வாழ்க்கையிலே சந்தித்து இருக்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தூதர்மார்களுடைய வாழ்க்கை படித்து படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.